செத்து போன குடும்பத்தெல்லாம் பணம் இருக்குவா, அப்ப தேர்தலை எல்லாம் ஓட்டு போட்டு இங்க வை இங்க வந்து போட்டுன்னு சொல்லுவியா? ஏன்னு பண்ணையார் கூட பஞ்சாயத்துக்கு வருவாரு, பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டுல தான் ஆலமரத்துக்கே வரமாட்டேன், ஆலமரத்துக்கே வரமாட்டேன், வீட்டுலதான் பஞ்சாயத்து. நாட்டாமையை தாண்டிய நாட்டாமையா இருக்குது. மானஸ்தண்டா, நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த மானஸ்தண்டா, தன்மாட மிக்க தமிழ் மண்ணில் பிறந்த நீ ஒரு ரத்தத்துல பிறந்திருந்த என் பேரை உச்சரிக்காம வளைவெளி நடத்துறா பாப்பா. டேய் ஒருத்தன் மானம் உள்ளவன்டா. நான் இனிமே சீமான் பேரையோ நாம் தமிழுங்க பேரையோ உச்சரிக்க மாட்டேன். அதுல இருந்து வர்ற ஒத்த பைசா எனக்கு வேணா, என் நெத்தியில செத்து போனா கூட வைக்க கூடாதா ஒத்த போட்டு சொல்றான். நல்ல ஆத்தாளுக்கு பிறந்த பிச்சைக்கார பயல. வேல் நாச்சியார படமா வச்சுட்டா மறவர் எல்லாம் தென் மாவட்டத்தில் முக்குளத்தூரெல்லாம் ஓட்டு போடுவான்னு சொல்லி வச்சா இல்ல, சொல்லி வச்சான்ல, அவன்கிட்ட கேளு என்னங்க இந்த பேச்சு பேசுறாருன்னு. அவன் அம்பேத்கரை போட்டா தாழ்த்தப்பட்ட எல்லாரும் ஓட்டு போட்டுவான்னு நினைக்கிறேன். அவனுக்கு அப்ப எங்க இருக்கான் பாட்டேன், அயோத்திதாசனும் ரெட்டமலையும் எம் சி ராஜாவும். அவன் ரத்தத்துல நான் இருக்கேன். நான் ஒரு கோட்டை போட போறேன்டா, ஒரு கோட்டை, அதுக்கு மேல ஓவர் கோட்டு. நாங்க அந்த அம்பேத்கர் இருந்து கோட்டை வாங்கல, கோட்பாட்டை வாங்கிட்டோம். இவரை எதிர்த்துட்டா திமுக கைக்கூலி, திமுக பி டீம், திமுக காசு கொடுக்குது. இந்த அயோக்கிய பயில எவனா உண்மையிலே நேரம் இருந்தா இவன் பேசி எனக்கு காசு வாங்கி கொடு. அலுவலகத்தில் 2 சிஸ்டம் வாங்கி போட காசு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இவானி பிக்காலி ஏண்டா என்ன எதிர்க்கிற நீங்க எல்லாம் எவன்டா பெட்டி வாங்கிட்டு பேசிட்டு இருக்கிறிய? டேய் எவன்டா காசு வாங்கி பேசிட்டு இருக்க பைத்தியக்காரப்பல? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற. நான் கேள்வி எழுப்புற கேள்வியில் நானும் என் பிள்ளைகளும் முன்வைக்கிற தர்க்கத்தில் கேள்விகளில் நியாயம் இருக்காது, அதை மட்டும் சொல்ல.